வணக்கம் நண்பர்களே, ஸ்டோரி வேர்ல்ட் சேனலுக்காக உங்களுடன் சத்யபிரியா ஜெயக்குமார். தன்னோட முயற்சியில் கொஞ்சமும் மனம் தளராத விக்ரமாதித்யன் திரும்பவும் வேதாளத்தை மரத்திலிருந்து இறக்கி தோளில் கட்டிக்கிட்டு நடக்க ஆரம்பித்தார். இப்போ வேதாளம் விக்ரமாதித்யன் கிட்ட, சில நேரங்களில் புத்திசாலிகன்னு நாம் நினைக்கிறவங்க கிட்ட ஆலோசனைகள் கேட்போம். ஆனால் சில பேரோட ஆலோசனைகள் நம்மளை தவறான பாதைக்கு கூட்டிகிட்டு போயிடும். அந்த மாதிரி அரசர் ஒருத்தர் தன்னோட அமைச்சரை அதிபுத்திசாலின்னு நினச்சி அவர்கிட்ட ஆலோசனை ஒன்று கேட்டார். அந்த ஆலோசனைனால என்ன நடந்துச்சுன்னு வேதாளம் விக்ரமாதித்யனுக்கு ஒரு கதையை சொல்லுச்சு. அந்த கதையை தெரிஞ்சுக்க நம்ம ஸ்டோரி வேர்ல்டுக்குள்ளே போகலாமா? கதையோட இறுதியில் உங்களுக்கான விடுகதையும் முந்தைய விடுகதைக்கான விடையும் காத்துக்கிட்டு இருக்கு. மிஸ் பண்ணாமல் கேளுங்க. மகிபாலன்கிற அரசர் தன்னோட முதலமைச்சரா தர்மசீலன்கிறவரை நியமிச்சிருந்தாரு. அவரோட ஆலோசனைப்படி தான் ஆட்சியும் நடத்திக்கிட்டு வந்தார். ஒரு தடவை அந்த நாட்டோட சேனாதிபதி திடீர்னு இறந்து போக புது சேனாதிபதியை நியமிக்க வேண்டிய பொறுப்பு வந்துச்சு. அந்த பொறுப்பை மகிபாலன் தர்மசீலன் கிட்ட ஒப்படைச்சாரு. உடனே தர்மசீலரும் நாடு பூராவும் இருக்கிற பல வீர இளைஞர்களை தலைநகரத்துக்கு வந்து வாள் போர், வில்வித்தை, மல்யுத்தம், அப்புறம் படைகளை இயக்கிற ஆற்றல், யுத்த தந்திரங்கள், இது எல்லாத்துலேயும் தங்களோட திறமைகளை வெளிப்படுத்த சொல்லி அழைப்பு விடுத்தாங்க. அந்த அறிவிப்பை கேட்ட நாட்டு மக்களில் ஏராளமான வீரர்கள் தலைநகரத்தில் கூடினாங்க. ஒவ்வொரு நாளும் பல பேரோட திறமைகளையும் உன்னிப்பாக கவனித்த தர்மசீலர் கடைசியில் ரூபசேனன், பராக்கிரமன் அப்படிங்கிற 2 பேரை மட்டும் தேர்வு செஞ்சார். 2 பேருமே எல்லா போட்டிகள்லையும் சரிசமமாக இருந்தாங்க. ஆனால் 2 பேரில் யாராவது ஒருத்தரை மட்டும்தான் தேர்ந்தெடுத்தாகணும். அப்படி யாரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறதுல தர்மசீலருக்கு ரொம்பவும் சிரமமாக இருந்துச்சு. அவங்கள நேரில் கூப்பிட்ட மந்திரி, நீங்கள் 2 பேரும் எல்லா கலைகள்லையுமே சரிசமமாக இருக்கீங்க. சோதிக்கப்பட வேண்டிய சில குணங்கள் மட்டும் இன்னும் மிச்சம் இருக்குது. அதை சோதிக்கிறதுக்காக நான் உங்களை சபையில் எல்லார் முன்னாடியும் 3 கேள்விகள் கேட்பேன். அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுக்குற பதிலை பொறுத்து தான் உங்களில் ஒருத்தரை தேர்வு செய்ய முடியும். சம்மதமா அப்படின்னு கேட்டார். 2 பேரும் அதுக்கு சம்மதிச்சாங்க. ஏற்கனவே அறிவித்தபடி அடுத்த நாள் 2 பேருமே சபைக்கு வந்தாங்க. சபை நிரம்பி இருக்க மன்னரும் மந்திரியும் வந்து அவங்க இருக்கையில் உட்கார்ந்தாங்க. தர்மசீலர் எழுந்து 2 பேரையும் பார்த்து, சேனாதிபதி பதவிக்கான இன்னும் சில குணாதிசயங்களை சோதிக்கிறதுக்காகத்தான் நான் இன்னைக்கு உங்களை 3 கேள்விகள் கேட்க போகிறதா சொல்லியிருந்தேன். என்னோட முதல் கேள்வி, பிரதான சாலையில் 2 இளைஞர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. உடனே நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டார். உடனே பராக்கிரமன், என்னை விட வயசில் சின்னவர் ரூபசேனன், முதல்ல அவருக்கு வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். தர்மசீலரும் ரூபசேனன் பக்கம் திரும்பி ரூபசேனனை பார்த்து பதில் சொல்ல சொன்னார். அவரும், ஐயா, பிரதான சாலையில் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது சட்டப்படி குற்றம். அதனால் அவங்கள கைது செஞ்சு சிறையில் அடைச்சி விசாரணை செய்வேன். அப்புறம் அவங்க 2 பேர்கிட்டையுமே சண்டை போட்டதுக்கான காரணத்தை கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறமா அவங்கள மன்னர் முன்னாடி தீர்ப்பு வழங்குறதுக்காக நிறுத்துவேன் அப்படின்னு சொன்னார். இப்போ பராக்கிரமனோட முறை வரவே அவர், 2 பேர் பிரதான சாலையில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். நான் அவங்க சண்டை போடுறத தடுத்து காரணத்தை கேட்பேன். தப்பு யார் பேரில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட சண்டைக்கான காரணத்துக்கு தீர்வு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். சபையில் இருந்த தர்மசீலர் மன்னர் மட்டும் இல்லாமல் மற்றவங்க எல்லாத்துக்குமே
அந்த பதில் ரொம்ப திருப்திகரமா இருந்துச்சு. தர்மசீலர் தன்னோட அடுத்த கேள்வியை கேட்டாரு. நாட்டுல சில கலகக்காரர்கள் மக்களை மன்னருக்கு எதிராக ராஜ துரோக காரியங்கள்ல தூண்டி விடுறாங்கன்னு உங்களுக்கு தகவல் கிடைச்சா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ரூபசேனன், என்னோட திறமை வாய்ந்த ஒற்றர்கள் மூலமா அந்த சதிகாரர்களை கண்டுபிடிச்சு சிறையில அடைப்பேன், விசாரணை செய்வேன். அவங்களோட தலைவர் யாரு, அவங்க எந்த மாதிரியான நாச வேலைகளில் ஈடுபடுறாங்க, அவங்களுக்கும் நம்ம பகைவர்களுக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிறது மாதிரியான ரகசியங்களை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு சேனையோட உதவியோட அவங்கள அழிச்சிடுவேன் அப்படின்னு ஆவேசமா சொன்னாரு. இப்ப பராக்கிரமன், ராஜதுரோக வேலையில சிலர் ஈடுபடுறாங்கன்னா அதுக்கு ஏதாவது காரணம் கண்டிப்பா இருக்கும். சதிகாரர்கள் கிட்ட இருந்து அந்த காரணத்தை தெரிஞ்சுக்க முயற்சி செய்வேன். நியாயமான காரணங்களுக்காக அவங்க சதி வேலையில ஈடுபட்டிருந்தாங்கன்னா அவங்களோட குறைகளை மன்னருக்கு தெரியப்படுத்தி நீதி வழங்குவேன். ஆனா பேராசையினால அந்த மாதிரி நாச வேலைகள் செய்யறதுக்காக திட்டம் தீட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. பராக்கிரமனோட அறிவுபூர்வமான பதிலை கேட்ட சபையில் இருந்தவங்க எல்லாரும் கரகோஷம் செஞ்சாங்க. அப்புறம் தர்மசீலர் தன்னோட 3வது கேள்வியை கேட்டாரு. மன்னரோட வேட்டையாட போகும்போது அவர் மேல ஒரு சிங்கம் திடீர்னு பாஞ்சிருச்சுன்னா என்ன செய்வீங்க? ரூபசேனன், என்னோட உயிரை கொடுத்து மன்னரை காப்பாத்துவேன் அப்படின்னு சொன்னாரு. பராக்கிரமனோ, நான் கூட இருந்தா மன்னர் மேல சிங்கம் பாயறதுக்கான சூழ்நிலையே ஏற்படாதே அப்படின்னு சொன்னாரு. அவரோட பதிலை கேட்டு சபையில் இருந்தவங்க எல்லாரும் பலமா கரகோஷம் செஞ்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தர்மசீலர் 2 பேரையும் பார்த்து, உங்ககிட்ட 3 கேள்விகள் மட்டும்தான் கேட்க போறதா சொல்லியிருந்தேன். ஆனா இப்போ கடைசியா இன்னொரு கேள்வியும் கூட கேட்க போறேன். நமக்கு பக்கத்துல 3 ராஜ்யங்கள் இருக்கு. ஒரு ராஜ்யத்துல தங்கம் நிறைய இருக்கு, இன்னொன்னுல தானியங்கள் நிரம்பி இருக்கு, 3வது ராஜ்யத்துல ஆயுதங்கள் நிறைய இருக்கு. இப்ப எந்த ராஜ்யத்து மேல படையெடுத்து அந்த ராஜ்யத்தை கைப்பற்றினா நமக்கு பயன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டாரு. உடனே ரூபசேனன், இந்த விஷயத்துல மன்னர் என்ன முடிவு செய்யறாரோ அதுதான் இறுதியானது. மந்திரி கூட ஆலோசனை செஞ்சு அவரு எந்த ராஜ்யத்து மேல படையெடுக்க சொல்றாரோ அது மேல படையெடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா பராக்கிரமனும், படையை பலப்படுத்துறது சேனாதிபதியோட முதல் கடமை, அதுக்கு ஆயுதங்கள் ரொம்பவும் அவசியம். ஆயுதங்கள் நமக்கு கிடைச்சிடுச்சுன்னா நாம சுலபமா மற்ற 2 ராஜ்யத்தையும் ஜெயிச்சிடலாம். தைரிய லக்ஷ்மி எங்க இருக்காங்களோ அங்கதான் மற்ற 7 லக்ஷ்மிகளும் இருக்குங்கிறது உங்களுக்கு தான் தெரியுமே. அதனாலதான் முதல்ல எந்த ராஜ்யத்துல ஆயுதங்கள் இருக்கோ அது மேலதான் படையெடுப்பேன் அப்படின்னு ரொம்பவும் கம்பீரமா பதிலளிச்சாரு. பராக்கிரமனோட அறிவுபூர்வமான பதிலை கேட்டு சபையில கரகோஷம் உண்டாச்சு. மந்திரி தர்மசீலர் கண்டிப்பா பராக்கிரமனை தான் சேனாதிபதியா தேர்ந்தெடுப்பாருன்னு சபையில் இருந்த எல்லாருக்குமே தெளிவா தெரிஞ்சிச்சு. ஆனா அப்படி இருக்கும்போது அவரு ரூபசேனனை சேனாதிபதியா தேர்ந்தெடுத்ததா அறிவிச்சிட்டாரு. அவரோட அறிவிப்பு எல்லாருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துச்சு. இந்த இடத்துல கதையை நிறுத்தின வேதாளம் விக்ரமன் கிட்ட, மன்னா, பராக்கிரமன், ரூபசேனன் 2 பேருமே போர்க்கலைகள்ல சரிசமமா இருந்தாங்க. அதனால அவங்களோட மற்ற தகுதிகளை பரிசீலனை செய்ய மந்திரி தர்மசீலர் முயற்சி செஞ்சதுல தவறு எதுவும் இல்லை. ஆனா அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் மன்னர்கிட்ட அறிவிப்பேன், அவரோட கட்டளைப்படி நடப்பேன்னு தான் பதில் சொன்னாரு ரூபசேனன். ஆனா அவரை விட பிரச்சனைகளோட மூல காரணத்தை ஆராய்ச்சி செஞ்சு தானே அந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ற மாதிரி பராக்கிரமன் சொன்ன பதில்கள் எல்லாமே
அறிவுபூர்வமாக இருந்துச்சு. அதனால சேனாதிபதி பதவிக்கு தகுதியானவர் பராக்கிரமன் தாங்கிறது தெளிவா எல்லாருக்குமே தெரியுதுல்ல. அவரோட பதில்களை சபையில இருந்தவங்க மட்டும் இல்லாம தர்மசீலரும் தானே பாராட்டினாரு. அப்படி இருந்தும் தர்மசீலர் கடைசியில ரூபசேனனை போய் சேனாதிபதியா தேர்ந்தெடுத்தது அவரோட தவறான முடிவை தானே காட்டுது. இதிலிருந்து தர்மசீலர் மதிநுட்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு சாதாரண வீரனை சேனாதிபதியா தேர்ந்தெடுத்தது அவரோட நடுநிலையிலிருந்து தவறிட்டாருங்கிறத தானே காட்டுது. ரூபசேனன் கிட்ட அப்படி என்ன குணம் திறமை இருக்குன்னு அவரை போய் தேர்ந்தெடுத்தாரு. என்னோட இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விடை தெரிஞ்சிருந்தும் நீ மௌனமா இருந்தன்னா உன்னோட தலை வெடிச்சு சுக்குநூறா போயிடும் அப்படின்னு வேதாளம் சொல்லவும் விக்ரமாதித்யன் இப்படி சொன்னாரு. மதிநுட்பத்தை மட்டும் வச்சு 2 பேரையும் பரிசீலனை செஞ்சிருந்தா பராக்கிரமன் நிச்சயமா ரூபசேனனை விட சிறந்தவர் தான். ஆனா தர்மசீலர் முன்னமே சொன்னபடி சேனாதிபதி பதவிக்குன்னு சில குணங்கள் முக்கியமா இருக்கு. அதுல ஒண்ணு பராக்கிரமன் கிட்ட இல்லை, ரூபசேனன் கிட்ட தான் இருந்துச்சு. ஒரு சேனாதிபதியோட கடமை தன்னோட படைக்கு தலைமை வகிச்சு அவங்கள ஊக்குவிச்சு தன்னோட யுத்த தந்திரங்களால போர்ல ஜெயிக்கிறது மட்டும்தான். மற்றபடி எந்த பிரச்சனைகளுக்கும் முடிவெடுக்கிறது அவரோட அதிகாரத்துல இல்லவே இல்லை. எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்மானம் செய்யற உரிமை மன்னருக்கு மட்டும்தான் இருக்கு. அதுல சேனாதிபதி எப்பவுமே தலையிடவே கூடாது. அரசாங்க விஷயங்கள்ல ஆலோசனை சொல்ற உரிமை கூட மந்திரிக்கு தான் இருக்கு. அவரை ஆலோசனை கேட்கறதும் அதன்படி நடந்துக்காம இருக்கிறதும் அரசரோட உரிமை. எல்லா விஷயங்கள்லையும் தான் நுழைஞ்சு தானே முடிவெடுக்கிற சேனாதிபதி ஆபத்தானவர். மன்னரோட அதிகாரத்தை அவரு தன்னோட கையில எடுத்துக்கிறது கொஞ்சமும் சரியில்லை. பராக்கிரமன் கொடுத்த விடைகள்ல இருந்து அவர் மேதாவிங்கிறது தெளிவா தெரிஞ்சாலும் அந்த மாதிரியான மேதாவிகள் மன்னருக்கு கொஞ்சம் கூட கீழ்ப்படிஞ்சு நடக்க மாட்டாங்க அப்படின்னு மந்திரி நம்பினாரு. அதனாலதான் கீழ்ப்படிஞ்சு நடக்கிற சுபாவம் கொண்ட ரூபசேனனை சேனாதிபதியா பரிந்துரை செஞ்சாரு. மந்திரியோட கருத்து அவரோட தொலைநோக்கு பார்வையத்தான் காட்டுது. அதனால அவர் எடுத்த முடிவு தான் சரி அப்படின்னு சொல்லி முடிச்சாரு விக்ரமாதித்யன். விக்ரமன் சரியான பதில சொல்றதுக்காக தன்னோட மௌனத்தை கலைக்கவும் வேதாளம் திரும்பவும் பறந்து போய் முருங்கை மரத்துல ஏறிக்குச்சு. அவ்வளவுதான். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கதை கேட்கும் பழக்கமுள்ள உங்க நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்ப விடுகதை பகுதிக்கு போலாமா? முந்தைய விடுகதை, தலையில் அடித்தால் வாய் விட்டு அழுவான், அவன் யார்? இந்த விடுகதைக்கான விடை கைப்பம்பு. இன்றைய விடுகதை, கொண்டையில் அடி வாங்கி கோட்டையை பிளந்து கோயில் சிலை வடிக்கும், கோடி கலை படைக்கும், அது என்ன? இந்த விடுகதைக்கான விடை உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. தெரியாதவங்க அடுத்த கதை வரை காத்திருங்க. குழந்தைகளோட பெயரோ அவங்களுக்கு பிடிச்சவங்க பெயரோ கதைகளில் இடம்பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஸ்டோரி வேர்ல்டுன்னு டைப் பண்ணி பெயரை பதிவிடுங்க. ஸ்டோரி வேர்ல்டுக்குள்ளே அவங்களையும் அழைச்சிட்டு போகிறோம். நன்றி, வணக்கம்.